ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு என்ன பண்றாரு பாருங்க. ஒரு டீ கடைக்கு போயிட்டு அங்க இருக்கிறவர்கிட்ட உங்க பொண்ணை எனக்கு நீங்க விற்க முடியுமான்னு கேட்கறாரு. அந்த பொண்ணு நீ என்ன பைத்தியமான்னு கேட்கும்போது நான் உங்க அப்பா கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ கொஞ்ச நேரம் பேசாம இருன்னு சொல்லிட்டு நீங்க உங்க பொண்ணை எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு 40 லட்சம் தருவேன்னு சொன்ன உடனே அவர் அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிடுறாரு. நீ என் பொண்ணை கூப்பிட்டு போயிட்டு முதல்ல பணத்தை கொடுன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு பணத்துக்காக சொந்த பொண்ணையே விற்க போறியான்னு கேட்கறாங்க. சி சனியனா நீ என்னை விட்டு போனா போதும் எனக்கு 40 லட்சம் பணம் கிடைக்க போதுன்னு சொல்லி பணத்தை வாங்கிக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவர் கூட அங்கே இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இவர் ஏன் இப்படி பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பணத்தாசை பிடிச்ச இந்த மாரி தந்தையை என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அந்த பொண்ணு அவர்கிட்ட எதுக்காக நீங்க இவ்வளவு பணம் கொடுத்து என்ன வாங்கிட்டு வந்தீங்க, இப்போ என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கும்போது அவர் ஒரு உண்மையை சொல்றாரு. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலேயே உங்க கடைக்கு அடிக்கடி டீ குடிக்க வருவேன். அப்ப அதுல 2 பேரும் உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல இன்னும் 2 நாள்ல உங்களை கிட்னாப் பண்றதுக்கும் பிளான் பண்ணி இருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து உங்களை காப்பாத்த தான் இப்படி பண்ணேன். அதுக்காக நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சொல்லுங்க என்னோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கிங்கன்னு சொன்னோடனே அந்த பொண்ணு உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவரோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க.